வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கடம்பூரில் இருக்கிற சங்கு கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது, கோவிலுடைய வழிமுறைகள் என்ன, கோவிலில் எப்படி வழிபடுறதுங்கிறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடம்பூரில் இருக்கிற சங்கு கோவிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காரு அல்லது டூ வீலர் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸு கடம்பூர் வரைக்கும் தான் இருக்கும். கடம்பூர்லேருந்து சங்கு கோவிலுக்கு பஸ்ஸு இல்லை. அது ரொம்ப ரூரலான ஏரியா. அங்கே பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நெட்வொர்க்கும் அங்கே இருக்காது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகி போய்க்கிறது நல்லது. டூ வீலர் இல்லைனா காரு பெஸ்ட்டு. நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா விட்டு சாரல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அது கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே டூ வீலரில் நாங்கள் போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோவில்கள் இருக்கும். பொதுவாக கர்நாடகா பார்டர் அப்படின்னாலே நந்தி பகவானுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க கர்நாடகாவில். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டோட பார்டர் அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் நந்தி பகவான் இடையில நமக்கு காட்சி அளிப்பார். நமக்கு ஒரு பழமையான கோவிலும் இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் கடம்பூரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழம்பெரும் மக்கள்லாம் இங்கே இருந்ததுக்கு வரலாற்று ஆவணங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே மக்கள் வாழ்ந்திருக்கிறதுக்கான தடயங்களும் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே நாங்கள் மதியானம் 2:30 மணிக்கு கோவில் ரீச் ஆனோம். கோவில் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. என் மாப்பிள்ளை உள்ளே வேலை செஞ்சதுனால அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி நாங்கள் உள்ள கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கோவில் திறந்திருக்கும் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. கோவிலுடைய பெயர் பார்த்திங்கன்னா சக்திய உதயம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. சக்திய உதயம் அப்படின்னா என்னென்னா இறை அன்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இறையன்பு என்ன அப்படின்னா, இறையன்பு எப்படி நம்ம பெறுவது, சக்திய வாழ்வு எப்படி நம்ம வாழ்வது, உண்மையான வாழ்வு, நேர்மையான வாழ்வு, இதெல்லாம் சேர்ந்தது தான் சக்திய உதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்தது தான் வாழ்வு. நாம் உண்மையாக வாழணும். உண்மையாக வாழ்ந்தா அப்படின்னா தான் நம்ம இறையன்பை நம்ம முழுமையாக பெற முடியும். அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த கோயிலுடைய பெயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கோயில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும். இதுதான் கோவில் உள் கட்டமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, கட்டமைப்பு கோயில். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு தனித்தனி மகத்துவம் கொண்டது. நான் உங்களுக்கு உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். கோவில் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே போனோடனையும் நம்மளை பற்றி பயோடேட்டா வாங்கிக்கிறாங்க. எங்கே இருந்து வரோம், கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்குகிறாங்க. நம்ம பயோடேட்டா கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கருட ஆழ்வார் இருக்கார். அவரை நம்ம பொறுமையாக 3 சுற்றிட்டு சாமி கும்பிட்டு, அவருக்கு நேர் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா புனித தீர்த்த குளம் இருக்குது. அங்கே நம்ம கால் நனைச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே நம்ம போகிறோம். புனித தீர்த்த குளம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷோடு பார்க்குறதுக்கு புனித தீர்த்த குளம் அவ்வளோ அருமையாக இருந்தது. நம்ம புனித குளத்தை சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா மயில் ஸ்டாச்சஸும் இந்த மாதிரி ஆர்டின் ஸ்டாச்சஸும் இருந்துச்சு. அதுவும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே புனித குளத்தில் கால் நனைச்சிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா துளசி மடம் இருந்தது. துளசி மடத்தை 3 சுற்றிட்டு வந்தோம். துளசி மடத்தை நம்ம எப்பவும் சுற்றுறப்போ ஆக்சிஜன் நமக்கு பியூரான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் 3 சுற்று பொறுமையாக சுற்றிட்டு சாமி கும்பிட்டோம் துளசி மடத்தை. நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கூட்டம் இல்லை. அதனால் ஒவ்வொரு ஸ்டாச்சஸ்லேயும் நாங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக சாமி கும்பிட்டோம். உண்மையிலேயே துளசி மடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கருடர் மாதிரியே துளசி மடமும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஆறுபடை முருகருக்கு ஒரு சின்ன ஸ்டாச்சஸ் வச்சுருந்தாங்க. அந்த கல்லில் பார்த்திங்க அப்படின்னா 6 சக்கரங்கள் பொறுக்கி போட்டிருந்தது. 6 சக்கரங்களும் வித்தியாசமான தோற்றத்தில் நமக்கு காட்சி அளிச்சுது. 6 படைக்கும் 6 தனித்தனி குணாதிசயத்தோடு அந்த சக்கரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. நாங்களும் முருகப்பெருமான் நினச்சிட்டு 6 படையை சுற்றி வந்தோம். சுற்றி நாங்கள் அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் வாக் பண்ண ஆரம்பித்தோம். சங்கு கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி வெட்டி அதை நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அள்ளி செடியும் வண்ண மீன்களும் விட்டுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. 7 வட்டம் கடந்து தான் நம்ம சங்கு பகவானை தரிசனம் பண்ண முடியும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த 7 சுற்றி தான் அவரை பார்க்கணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருந்துச்சு. அந்த அர்த்தத்தின் பிரகாரம் நாங்கள் மன அமைதியோடு நாங்கள் சுற்றிட்டு இறுதியாக சங்கு பகவானை தரிசனம் பண்ணோம்.
இந்த சங்கு பவானிலிருந்து வெளியில் வர புனித நீரான்னு பார்த்தீங்கன்னா 1008 சாலை கிராமம் உள்ளடக்கிதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்துட்டு லேயராக இருக்கும். 1008 லேயரு. ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த லேயர்லேருந்து வெளியில் வரதான் இந்த புனித நீர். என் மாப்பிள்ளையோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு அந்த தண்ணியை ஓப்பன் பண்ண வச்சோம். உண்மையிலேயே வந்துட்டு அந்த புனித தண்ணீர் வந்துட்டு எங்களுக்கு தரிசனம் கிடைச்சிது. உங்களுக்கு கிடைக்கும். இந்த சங்கிலிருந்து வர புனித நீரை வந்துட்டு நீங்கள் நீராடணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணணும். ஒரு ஆளுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வேளை ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு இங்கே வந்துட்டு புனித நீர் ஆடிட்டு நீங்கள் அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போய்க்கலாம். மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் ரூமில் அலோவ் பண்ணுறாங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புனித நீர் ஆட முடியாதவங்களுக்கு நமக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டிலில் சின்ன பாட்டில் வந்துட்டு அந்த புனித நீரை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அதை வாங்கிட்டு போயிட்டு காலையில் வந்துட்டு நம்ம குளித்து முடிச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம தீர்த்தத்தை வந்துட்டு தெளிச்சிட்டு நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இங்கே கொடுக்குறாங்க. இந்த சங்கு பார்த்துட்டிங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கல்லால் வடிவமைக்கப்பட்ட சங்கு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. சங்கு பகவானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கோவில், பெருமாள் கோவில் இருந்தது. அந்த கோவில் பார்த்திங்கன்னா கோவரத்திர கிரிராஜர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனித்தனியான ஒரு துளசி வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு துளசி மடம் அமைக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம பார்க்க உள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லோட்டஸ்ட் வடிவிலான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு ஒன்று, சுற்றியும் புல்லால் செதுக்கப்பட்ட ஒரு தாமரை இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாச்சஸ் வந்துட்டு மெதுவாக நாங்கள் போய் பார்த்தோம். புல்லில் காலை வைக்க வேணான்ட்டாங்க. சின்னதாக ஒரு இடையில ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது. அந்த ஸ்டெப்ஸில் காலை வச்சு நாங்கள் போனோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிராஜரை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கிரிராஜரை பார்க்குறதுக்கு. அவரை சுற்றி பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக ஒரு துளசி மடம் வச்சு அந்த நட்சத்திரத்தை பேரை குறிச்சிருந்தாங்க. நம்மளோட நட்சத்திரம் எதுவோ அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டு போனோம். ஒவ்வொரு துளசியும் 4 வகையான துளசி வந்துட்டு 27 நட்சத்திரத்துக்கு பிரிச்சுருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமாக நாங்கள் பார்த்துட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்து கும்பிட்டு நாங்கள் அப்படியே வந்தோம் மெதுவாக. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தின் பிரகாரம் இங்கே வந்துட்டு துளசி செடி வச்சுருந்தாங்க. திருவாதிரை நட்சத்திரம் எனக்கு, நான் பொறுமையாக என்னை சாமி கும்பிட்டு அப்படியே ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நாங்கள் வந்தோம். ஃபேமிலியில் யாருக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த நட்சத்திரத்தில் நின்றுட்டு நம்ம வந்துட்டு பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டு அவங்களுக்கும் மனசு நிம்மதியும் நல்ல வாழ்வு வளமும் கொடுக்குறோன்ட்டு பொறுமையாக வேண்டிக்கிட்டு நாங்கள் அப்படியே வந்தோம். பொறுமையாக சுற்றி கும்பிட்டு வந்தோம். ஒரு சிலர் வந்துட்டு 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சுற்றி அந்த நட்சத்திரத்திட்ட போய் நின்று கும்பிட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டு ஒரே சுற்றில் எல்லா சாமியும் கும்பிட்டு எல்லா நட்சத்திரத்தையும் கும்பிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஃபேமிலியோடு நீங்கள் ஸ்டே பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரது நல்லது. ரூம்ஸும் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபுட்டு நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு காலையில் எந்திரிச்சிட்டு உங்களுக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சங்கு நீரில் வந்துட்டு புனித நீராட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லோரும் மார்னிங் டைம் இங்கே வராங்க. எங்களால் மார்னிங் டைம் வர முடியல. நாங்கள் வரதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ மார்னிங் ஃபீலே எங்களுக்கு கொடுத்துச்சு. எந்த பரபரப்பும் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் வந்துட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டு போகலாம். உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணணும், ஒரு மன நிம்மதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சங்கு கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சுற்றி இயற்கை சூழல் இங்கே இருக்குது. இவர் தான் வந்துட்டு சத்திய உதயத்துடைய ஃபவுண்டர். இவர் தான் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு கட்டமைப்பு ப்ளஸ் வந்துட்டு கோயிலை நிர்வகிக்கிறது எல்லாம் இவர் தான். இந்த இடம்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் ரூம்ஸு. நீங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரூம்ஸில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. இது கேன்டீனு, ஃபுட்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற இடம். நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்து சாப்பிட்டு பொறுமையாக ரிலாக்ஸேஷனாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சுற்றி இயற்கை சூழல் இங்கே வந்துட்டு அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.